நிறைந்தவள், கண்ணில் நீராய் கரைந்தவள், கடவுளுருவாய் தெரிந்தவள், மொழியாய் வந்த நிலை, வள்ளுவன் உரைத்த உரை, உயிர் உள்ளவரை தமிழே நீயே எனக்கு இறை. அன்னை தமிழின் அடிதொட்டு வணங்கி இந்த வீர வணக்க நாளில் பங்கேற்றிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேரையும் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். அத்துணை பேருக்கும் அன்பு வணக்கம். சங்கம் வைத்து பிறந்த சமுத்திரமா மாத்தமிழ், மூழ்குமோ சிறு சங்கன்னும் சமஸ்கிருத குடுவைக்குள். அந்நியர் வந்தார், ஆரியர் வந்தார், கப்பல் எடுத்து வணிகர் பலர் வந்தார். விளைதான் போனதோ இல்லை வீழ்ந்துதான் போனதோ எம் பொன் தமிழ். கண்ணியத்தம் கற்பை போல காக்கின்றோம் தமிழை. அந்நியர் தான் அதை அழிக்க நினைத்தால் அறுத்திடுவோம் திமிழை. தங்கமும் தவிடும் நிறத்தால் ஒன்று தரத்தால் ஒன்றாகுமா? அகத்திய முனிவன் பேசிய முதல் மொழி தமிழ் மொழி. அண்டங்கள் முழுவதும் மளாவிய மொழி இது. கண்டங்கள் பல கடந்து இளம் காலை என சீரிப்பாயும் மொழி இது. இப்படிப்பட்ட மொழிக்காக தன்னுடைய தாயின் வயிற்றிலே 3 மாதம் விதையாக இருந்த நாளிலிருந்து எதை சொல்லி அம்மா பேசினாலோ அந்த மொழியை காக்க வேண்டும் என்பதற்காக இன்னுயிரை ஆகூதிகளாக கொடுத்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த மனிதர்களுக்காக இந்த வீர வணக்க நாள் நினைவு கூறப்படுகிறது. இதோ என் தோழமைகளை நான் இப்படியாக யோசிக்கிறேன். பாரதிதாசனார் இப்படியாக சொன்னார், சலுகை போனால் போகட்டும், என் அலுவல் போனால் போகட்டும், தலைமுறை ஒரு கோடி கண்ட என் தமிழ் விடுதலையாகட்டும். பிள்ளை பிறந்தேன் யாருக்காக? பெற்றெடுத்த தமிழ் மொழி போருக்காக. உள்ளம் இருப்பதும் தோல் இருப்பதும் உயிர் நிகத்தமிழ் சீருக்காக. என் இன்னுயிர் போனால் போகட்டும், என் புகழுடல் மட்டும் நிலைக்கட்டும். தேனால் செய்த செந்தமிழ்தான் திக்கட்டுமே தொழ நிற்கட்டும் என்றே அன்னை தமிழ், தமிழ் இனம் வாழ்வதற்காக, தமிழர்கள் வாழ்வதற்காக இந்த இந்திய நாட்டிலே 2ஆம் தர மக்களாக ஒரு காலம் தமிழ் மக்கள் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக தன் இன்னுயிரை ஆகூதிகளாக தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான வீர வணக்க நாளிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மிக உணர்ச்சி பூர்வமான தருணமாக நான் இதை பார்க்கிறேன். என் தோழமைகளே, எதற்காக இந்த வீர வணக்க நாளானது கொண்டாடப்படுகிறது? இங்கே தன் உயிரை ஆகூதிகளாக கொடுத்தவர்கள் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்பதற்கான நிலை கிடையாது. இந்த நிலைப்பாட்டையும் கடந்து இந்த தமிழனுக்கு, தமிழனின் மானத்திற்கும் வீரத்திற்கும் மண்ணுக்கும் மொழிக்கும் ஏதாவது ஆபத்து என்று சொன்னால் கட்டி காக்கின்ற, இனி வரக்கூடிய எதிர்காலத்திலும் கட்டி காக்கக்கூடிய மாபெரும் பொறுப்பும் கடமையும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது என்ற ஒற்றை குறிக்கோளால் தான் இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டமானது இந்த இடத்திலே நடத்தப்படுகிறது. வரலாறுகளை புரட்டி பாருங்கள் என் தோழமைகளை. மனிதர்களுக்காக, மண்ணுக்காக, பெண்ணுக்காக போர் செய்திருக்கிறார்கள். தான் பேசக்கூடிய மொழிக்காக, என் தமிழினம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக, என் எதிர்காலத்தில் என் தமிழ் என்றால் என்னவென்று தெரியாமல் போய்விடக் கூடாது என்பதற்காக சின்னுயிரை ஆகுதிகளாக கொடுத்திருக்கிறார்கள். இதோ இங்கு மாணவர்கள் கூடி இருக்கிறீர்கள். இந்த வரலாற்றை சொல்லாமல் என் பேச்சை முழுமையாக நிறைவு செய்யவே முடியாத படிக்கு இந்த மேடை என்னை தள்ளுகிறது. என்ன தெரியுமா? இதோ நான் வரலாறு இப்படி தொடங்குதுங்க. 1938-39களில் ராஜாஜி சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருக்கிறார். அப்போது ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்தி கட்டாயமா படிக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இதுதான் இந்தி திணிப்பு எதிர்ப்புக்கான அடிநாதனமாக இருந்தது என் தோழமைகளே. அப்படி என்ன அடிப்படையாக இருந்தது? இந்தி வந்துவிட்டால் இதோ எங்கள் தமிழ் 2வது மொழியாக போகும். இது பின்னர் படிக்காமல் போகும் படைப்புகள் இன்றி எங்கள் இனம் எங்கே போகும் என்று சொல்லக்கூடிய உணர்ச்சி தட்டி எழுப்பியது தமிழர்களை. திரண்டார்கள் தமிழர்கள். எப்படி தெரியுமா? பேராளிகளே அஞ்சுகிற படிக்கு போராளிகளாக எழுந்தார்கள். தமிழ் கூட்டம் எழுந்தது, போராடியது. போராடியவர்களை எல்லாம் அரசு கைது செய்தது, கைது செய்து சிறையிலே அடைத்தது. அப்படி சிறையில் அடைத்தவர்களை சும்மா விடுமா? லத்திக் கொண்டு அடித்தது. அவர்கள் உயிர் போகக்கூடிய நிலையில் இருக்கின்ற போது போய் கேட்டார்கள்,
மன்னிப்பு கடிதம் தா. நீ ராஜ துரோகம் செய்து விட்டாய். நீ செய்த தவறுக்காக மன்னிப்பு கடிதம் தா, உனக்கு சிகிச்சை அளித்து உனக்கு நாங்கள் உயிர் பெற்று தருகிறோம் என்று சொன்ன போது நடராசன் என்று சொல்லக்கூடிய அந்த போராளி சொன்னார், வேண்டாம், நான் அப்படி மன்னிப்பு கடிதம் கொடுத்துதான் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக வேண்டாம் என்று அந்த போராளி சொல்லி நம்முடைய தமிழுக்காக உயிர் நீத்தார் என்று சொன்னால் இதை பார்த்துதான் பாரதிதாசன் எழுதி இருக்க கூடும். என்ன தெரியுமா? பொங்கு வெறியர் என்னை சிறையில் மாட்டி அடித்தாலும், என் அங்கம் விழுந்து இடிந்து துடித்தாலும், என் உயிர் தொங்கி தசை தூள்பட நேர்ந்தாலும் என் அன்னை தமிழுக்காக உயிர் மாய்ப்பேனே என்று மன்னிப்பு கடிதம் எழுதி தர மாட்டேன் என்று ஒரு தமிழன் அப்படி நின்றிருக்கான் என்று சொன்னால் மொழி மீது என்ன பற்றுங்க. இரண்டாவது தாளமுத்து இறந்து போனார். தாளமுத்து இறந்து போன போது அவருடைய சவத்தை நம் அறிஞர் அண்ணா தூக்கி கொண்டு சென்னையிலே இருக்கக்கூடிய மூலக்கொத்தூர் சுடுகாட்டிற்கு எடுத்து போனார். அப்படி போகின்ற போது நம்முடைய அண்ணா என்ன தெரியுமா சொன்னார்? இவர் உடல் வேண்டுமானாலும் அழியலாம், இவர் உடல் வேண்டுமானாலும் அழியலாம், ஆனால் இந்த உடலிலே இருக்கக்கூடிய உணர்ச்சியும் உணர்வும் அழியாது என்று சொன்னார். இப்படியாகத்தான் இந்த கழகம் நம்முடைய இந்தி திணிப்பிற்கு எதிராக போராட முயன்றது என்னுடைய தோழமைகள். இரண்டாவதாக ஓமந்தூர் ராமசாமி அவை முதலமைச்சராக இருக்கின்ற போது மீண்டும் இந்த இந்தி திணிப்பு கொண்டு வரப்பட்டது. அதை எதிர்த்தார்கள் நம்முடைய திமுக கழகத்தினர். மூன்றாவது கட்டமாக வந்தது 1960 மத்திய அரசு இந்தி கட்டாயமாக ஆட்சி மொழியாக 1965 வரும் என்று நம்முடைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அறிவித்த போது மிகப்பெரிய கிளர்ச்சிகள் நடந்தது. அப்போது இருந்த முதலமைச்சர் காமராஜர் சொன்னார், என்ன தெரியுமா? நீங்கள் இறங்கி போராடினால் போலீசார் தடியடி நடத்துகின்ற போது உங்களுக்கான பாதுகாப்பை எங்களால் தர முடியாது என்று சொன்னார். அப்போது அண்ணா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 38 போராட்டம் நடந்த போது தமிழுக்காக உயிர் கொடுக்க 3 பேர் இருந்தார்கள். இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்திலே 3300 கிளைகள் இருக்கிறது, 3 லட்சம் தொண்டர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் இறங்கி போராடுவோம் என்று நம்முடைய அண்ணா சொன்னார். நான்காவது மொழி திணிப்பு மீண்டும் திணிக்கப்பட்டது நம் மீது. நான்காவது முறை திணிக்கப்பட்ட போது மிகப்பெரிய கலவரம் நேர்ந்தது. அந்த கலவரத்திலே சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் அணியாக திரண்டு போராடினார்கள். துப்பாக்கி சூடு அவர்களின் மீது நிகழ்த்தப்படும் என்று சொல்லுகின்ற போது, ஏன் துப்பாக்கி ரவைகள் அன்னை தமிழை சுமந்த என் இதயம் துப்பாக்கி ரவைகளை சுமக்காதா என்ன என்று சொல்லி துப்பாக்கி ரவைகளை சுமந்து அன்னை தமிழுக்கு தன் இன்னுயிரை ஆகுதியாக்கி இருக்கிறார்கள் மாணவர்கள். இப்படிப்பட்ட மாணவர்கள் வாழ்ந்த மண் இந்த மண். நான் இப்படியாக யோசித்து பார்க்கிறேங்க. பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்தாலும், கட்டுடல் வளைந்து கை கால் தளர்ந்து கவலையுற்றாலும், கீழ்மை உற்று நடு தெருவிலே நின்றாலும் என் மன்னர் தொட்டு வளர்த்த தமிழின் துயர் துடைக்க மறப்பேனோ என்று மாணவர்கள் போய் நின்றார்கள். அந்த 4ஆம் கட்ட மொழி போராட்டத்திற்கு பின்னர் என்ன தெரியுமா நடந்தது? 14 தேசிய மொழிகளையும் 8வது அட்டவணையிலே இருக்கக்கூடிய 14 தேசிய மொழிகளையும் மத்திய அரசின் தேர்வுக்கான பயிற்சி மொழியாக அறிவித்தது அரசு. இப்படிப்பட்ட சாதனையை நம் தமிழ் மாணவர்கள் செய்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது. என் தோழமைகளே, நான் இப்படியாக யோசித்து பார்க்கிறேன். இன்று நம்முடைய முதல்வர் இருக்கிறார், மாண்புமிகு முதல்வர். புதிய கல்விக் கொள்கை வந்தது. புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக மீண்டும் இந்தியை திணிக்கப்படக்கூடிய அபாயம் நேர்ந்தது. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். ஏன் தெரியுமா சொன்னாரு? தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று. அண்ணாவின் வழியில் வந்தவர்கள் நாங்கள். இருமொழி கொள்கை இந்த தமிழ்நாட்டிலே மாற்றலாம் என்று நினைக்கிற பொழுது தமிழ்நாடு எப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கும் என்று நீங்கள் நினைத்து அஞ்ச வேண்டும். அப்படிப்பட்ட அச்சம் இருக்கின்ற வரை தமிழ்நாட்டிலே அண்ணாவின் ஆட்சி என்று அண்ணா பேசினார்.
இதோ இன்றைக்கு நம்முடைய முதல்வர் புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து மிகப்பெரிய அரணாக நின்று நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும், இன்னும் 2000 ஆண்டுகள் கழித்து எங்களால் போக முடியாது, நாங்கள் படிப்போம் உழைப்போம், நீ நிதி தர மறுக்கிறாயா, நாங்கள் வரி கட்ட மறுப்போம், இதோ நீ எந்த வகையில் வேண்டுமானாலும் இந்தி திணிப்பை புகுத்து நான் எதிர்த்து நிற்பேன் என்று சொல்லி நம்முடைய முதல்வர் இந்தி திணிப்பிற்கு எதிராக இன்றும் நின்று கொண்டிருக்கிறார். நம் தோழமைகளை, நான் உங்களை இங்கு மாணவரணி அமைப்பை சேர்ந்த பலர் இருக்கிறீர்கள், இளைஞர்கள் இருக்கிறீர்கள், உங்களிடம் நோக்கி நான் அறைகூவல் விடுப்பது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் ஒன்றும் அன்றைக்கு ராஜேந்திரன் தன் தோளிலே துப்பாக்கி ரவைகளை ஏந்தியது போல் நீங்கள் ஏந்த வேண்டாம் என் தோழமைகளே. இதோ வருகிறது தேர்தல், உங்கள் ஒரு விரல் புரட்சி, எப்படி அந்த ஒரு விரல் புரட்சியை நம்முடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து இந்த தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய அரணாக இருக்கிறாரே, அவருக்கு பின்னால் நின்று இந்த நாட்டை நீங்கள் காத்தால் போதுமானது. இதைதான் செய்ய வேண்டும். இதை செய்துவிட்டால் உங்கள் வருங்கால தலைமுறைக்கு நீங்கள் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அரணை தருகிறீர்கள் என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நான் இப்படி யோசிக்கிறீங்கள், லால் பகதூர் சாஸ்திரி அந்த போராட்டத்திலே சொன்னார், நீங்கள் போராடினால் பாதுகாப்பு சட்டம் பாயும். என்ன சட்டம் பாய்ந்தால் என்ன, துப்பாக்கி ரவைகளே பாய்ந்து விட்டாச்சு, பாதுகாப்பு சட்டம் பாய்ந்தால் பயந்தா விடுவோம் நாங்கள் தமிழர்கள். 60,000 படை வந்தாலும் 6 தமிழர்கள் இன்ப தமிழை படித்த எங்கள் இதயத்திலே துப்பாக்கி ரவைகளை ஏந்தி கொண்டு சாவோமே என்று புதமுருகு காட்டி ஓட மாட்டோம் நாங்கள் என்று வீரமாக நின்று உயிரை ஆகுதியாக தந்தவர்கள் தமிழர்கள். அவர்களுக்கான வீரவணக்க நாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மொழிப்போர் என்பது சாதாரணமான மொழிப்போர் கிடையாது. எங்கள் தாயின் துகிலினை உரிக்கின்ற போது நெட்டை மரங்களிட நின்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என்று வீர தமிழர்கள் எழுந்து வாழ் வீசியதுதான் இந்த மிகப்பெரிய மொழிப்போர். இப்படிப்பட்ட மொழிப்போர் இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியதை சொல்லிவிட்டேன். இனி வருகிறது இந்த அரசியல், இந்த மிகப்பெரிய வாக்குச்சாவடி வருகிறது. உங்களின் ஓட்டுகள், இந்த மொழி போர் வருகிறது. நம் தமிழ் தாய்க்காக மத்திய அரசை எதிர்த்து நீ நிதி தராவிட்டாலும் பரவாயில்லை, நான் உனக்கு வரி தர யோசிப்பேன் என்று எத்தனை முறை கேட்டாலும் இல்லை என்று பதில் சொல்லி தமிழ்நாட்டிற்கும் தமிழுக்கும் மிகப்பெரிய காவலராக மிகப்பெரிய அரணாக நின்று காக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு உங்கள் அத்துணை பேரின் ஓட்டுகளும் மிகப்பெரிய புரட்சியாக போய் நிற்கும். அதுதான் நீங்கள் தமிழுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கைமாறாக நான் பார்க்கிறேன். இதோ என் தோழமைகளை நான் இப்படியாக நிறைவு செய்கிறேன். என் தமிழ் தாயே, ஒரு பாடல் ஒன்று நான் கேட்பேன். அந்த பாடலிலே ஒரு வரி வரும், உன் உடலை உயிர் விட்டு போனாலும் என் உயிரை உன்னோடு பாய்ச்சேனோ, உன் அங்கமெங்கெங்கும் உயிராகி நீ வாழும் வரை நானும் வாழேனோ என்று ஒரு பாடல். இந்த பாடலை கேட்கின்ற போதெல்லாம் இந்த மொழி போர் தியாகிகள் தன்னுடைய உயிரை தமிழுக்கு கொடுத்து இன்றைக்கும் தமிழர்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுபோல் நீங்களும் தமிழை வாழ்விக்க வேண்டும் என்று சொன்னால் இதோ மொழி போரை எதிர்த்து, இந்தி திணிப்பை எதிர்த்து நம்முடைய முதல்வர் நிற்கிறார். அவருக்கு பின்னால் நில்லுங்கள். நிச்சயமாக நீங்களும் தமிழில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்திலும் உயிராக இருந்து தமிழை வாழ வைப்பீர்கள். நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். இத்துணை காத தூரம் என்னுடைய பேச்சை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அத்துணை பேரின் கால் மலர்களிலும் என் கண்மலர்களை வைத்து வணங்கி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.